நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஒன்று சொல்லிட்டு போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோக்களுமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நண்பா, என்னென்ன விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து பைனான்ஸ் அப்ளிகேஷனுமே எம்இ எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது நான் வந்து அஃபிஷியல் அப்ளிகேஷனோட லிங்க் தான் செக் பண்ணி பார்த்து தான் போட்டிருக்கேன். அப்படிங்கனால நீங்கள் பயப்படாமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பைனான்ஸ் அப்ளிகேஷனோட லிங்க், இது வந்து எம்இ எக்ஸ்சேஞ்சோட லிங்க். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டைரெக்டாக டவுன்லோட் பேஜுக்கே வந்து போயிடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்சேஞ்சை நீங்கள் அப்டேட் பண்ண சொல்லிச்சுன்னா இருக்கிறத அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த எக்ஸ்சேஞ்சோட லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹார்ட்வேர் வாலெட் இது வரைக்கும் யாரும் வாங்கலைன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஃபீச்சரில் உங்களால் வாங்கவே முடியாமல் கூட போகலாம். 2 வருஷமாகவே இதை பற்றி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஏன் அப்போ நான் வாங்க சொன்னேன் அப்படிங்கிறது ரீசெண்டாக வந்த அப்டேட்ஸ்லேயே உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறனால இப்பயும் ஒன்றும் குறைஞ்ச போல கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போதே ஹார்ட்வேர் வாலெட் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சு, எம்இ எக்ஸ்சேஞ்சு, அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க், ரெஃபரல் ஐடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னா டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து வீடியோவாக போடுறதுக்கு வந்து ஒரு டைம் எடுத்துரும். ஆனால் கண்டிப்பாக வந்து சீக்கிரமே போஸ்ட் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறத டெலிகிராம் சேனலில் உடனே நான் வந்து ஒரு அப்டேட்டாக போடுவேன். காயின் வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டெலிகிராம் சேனலோட லிங்க்குமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஓகே நண்பா. இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்து போயிடுவோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காயின் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்த்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரியும், ஏற்கனவே வாங்க சொல்லியிருந்த காயின் வந்து எந்த மாதிரி இருக்குது, எந்த ரேட்டில் வந்து செல் பண்ணலாம், செல் பண்ணிட்டு கீழே வந்தால் எந்த இடத்துல ரீபை பண்ணலாம், அதோட லாங் டர்ம் டார்கெட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு வீடியோவோட கடைசியில் பிட்காயினோட அடுத்த மூவ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துருவோம்பா. ரைட், ஓகே. அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் இதை பற்றி யாருமே வீடியோ போட்டிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஆயுசுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இது பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் பைனான்ஸ் கேம் பாருங்கள். காயின் மார்க்கெட் கேப்பை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. காயின் மார்க்கெட் கேப் அப்ளிகேஷனில் செயின்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிவிஎல்னு சொல்லி எல்லாத்துக்குமே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. டிவிஎல் அப்படின்னா என்னன்னா டோட்டல் வேல்யூ லாக்டு அப்படிங்கிறது அதோட அர்த்தம் நண்பா. அதாவது அந்த செயின், அந்த பிளாக் செயின்ல எவ்வளோ வேல்யூக்கு உண்டான ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மீன் பண்ணுறது. எந்த அளவுக்கு ஒரு பிளாக் செயினுக்கு டிவிஎல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வெளியில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர், அதாவது வந்து ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு காயினோட டிவிஎல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும். ஆனால் அதோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் கேப் லோவாக இருக்கும்போது நம்ம ஒரு காயினில் போய் வாங்கினா தான் அது மேலே போகும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ண முடியும். மேலே இருக்கும்போது நம்ம போய் வாங்கினோம்னா கீழே இருக்கிறவங்களாம் வாங்கினவங்க நம்ம தலையில் கட்டிட்டு அவங்க செல் பண்ணிட்டு நம்மளை நட்டத்தை உண்டு பண்ணி விட்டுருவாங்க. அப்படிங்கிறதுனால காயின், அதாவது அந்த காயினோட டிபிஎல் வேல்யூ அதிகமாக இருக்கணும். ஆனால் காயின் மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கணும். இந்த மாதிரியான காயினை நீங்கள் செலக்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய காயினாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி 2 காயின் தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதை பற்றின அப்டேட்டுமே இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக் செயின், அந்த பிளாக் செயினில் எத்தனை ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபண்டு மொத்தமாக சேர்த்து தான் இந்த டிபிஎல் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த எத்தீரியம் ட்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் டிவிஎல் அதிகமாக இருக்கிற காயின், அதாவது அந்த பிளாக் செயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதில் அதிகபட்சமாக, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற உள்ளக்க பார்க் பண்ணியிருக்கிற அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் வந்து வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷன் எது, நம்பர் 2 பொசிஷன் எது அப்படிங்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும். அதை நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்கன்னா ஒரு 100 மடங்கு இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்குமே வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒரு மெத்தட் நண்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான ட்ரெண்டிங்கில் இருக்கும். அதோட டிபிஎல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான ப்ராஜெக்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து வாங்க சொல்லியிருந்தேன். டெலிகிராம்லையுமே அதை பற்றி விடாமல் நான் போஸ்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதை பற்றின அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிறது SUI அப்படிங்கிற டோக்கன் தான் நண்பா. அது ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து $0.5 இருக்கும்போது வாங்க சொல்லியிருந்தேன். இப்போ இது வந்து பார்த்தோம்னா டிபிஎல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகி
இது நீங்கள் வந்து 1 மந்த்தில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ரொம்ப அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் எதெல்லாம் கொடுத்துருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாப்பில் இருக்கும். SEIE இருக்குது, SUIயுமே வந்து பார்த்தீங்கன்னா SUIயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப கீழே இருந்து படபடன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ரேட்டுக்கு செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது மேலே பூம் ஆக போகிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து இண்டிமேட் பண்ணுது. ஆனால் அதோட டோக்கனாமிக்ஸை பொறுத்து ஹெவியான டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வந்துருவாங்க. இருந்தாலும் எந்த ரேட்டில் செல் பண்ணுறது நமக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா 8/11/2023 அந்த டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SUI டோக்கனை நான் வந்து வாங்க சொல்லியிருந்தேன். நான் வாங்க சொல்லியிருந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.5295 அப்படிங்கிற டாலர் தான் நண்பா. டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் வந்து பார்த்தோம்னா நான் எங்கே எதிர்பார்க்குறேன் அப்படின்னா வர்ற ஏப்ரல் மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டோக்கன் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் டோக்கன் ரிலீஸ் பண்ணுனாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக என்ன மார்க்கெட் கேப் இருக்கோ அந்த மார்க்கெட் கேப்பை புதுசாக உள்ள கொற காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படிங்கிறனால ஹெவியான டம்ப் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இதுதான் டோக்கன் ரிலீஸுக்கும் காயினோட டம்புக்கும் இருக்கிற லிங்க்கு. அப்படிங்கிறனால அதுக்குள்ள வேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. வேல்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறது இதில் ரொம்ப முக்கியமான இன்வெஸ்டர் இந்த காயினில் வந்து யார் அப்படின்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $300 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட சீட் சேல் பிரைஸ் என்ட்ரி பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 0.11 சென்ட் அப்படிங்கிற ரேட் அன்பா. அப்போ இதுல இருந்து பார்த்தோம்னா அது இப்போ இருக்கிற இதே வந்து பிடிச்சி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆல் டைம் ஹை, அதாவது பக்கத்தில் இருக்கிற அந்த இது ஸ்விங் இருக்கு பார்த்தீங்களா, இதோட $2 வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதே தாண்டி டிவிஎல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து படபடம் மேலே வந்து இருக்கு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக $2.8 $3 போகிறதுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். நான் சொல்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். சரியா, நீங்க இன்வெஸ்ட் பண்றது உங்களோட சொந்த ரிஸ்க்ல தான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். இது வீடியோவோட ஸ்டார்டிங்ல தான் சொல்லணும்னு நினைச்சேன், இருந்தாலும் வந்து மறந்துட்டேன். அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. $2 வந்து இப்போ பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஸ்பீட் ஆஃப் மொமெண்டத்தை பொறுத்து $2.8 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் அதுக்கு மேலே போனாலும் சரி இல்லை அந்த இடத்துல பிடிச்சி கீழே வந்தாலும் சரி கரெக்டாக அதுக்குள்ள எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் வந்துடும். ஏன்னா இது வந்து வேகமாக வந்து மேலே போகாது. ஏன்னா இது வந்து இதோட வால்யூமை நீங்கள் வந்து செக் பண்ணீங்கன்னா ஹெவியான வால்யூம் இருக்கு. ஆனால் பெர்சன்டேஜ் வைஸ் ஒரு நல்ல டோக்கன்ஸ் எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி 10-15% தான் ஏறிட்டு போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால அந்த அளவுக்கு ஈக்குவலான செல்லிங் வந்தால் தான் அந்த அளவுக்கு வால்யூம் போட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியும். வால்யூம் கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து காயின் படக்குன்னு மேலே ஏறுதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க். ஏன்னா அது ஒரு ஹெவியான பையிங் வந்தால் தான் அந்த மாதிரி மேலே போகும். அதே அளவுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கீழே கொண்டு வந்துருவாங்க. அதனால இது வந்து ரிஸ்க் இல்லாத ஒரு ப்ராஜெக்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். $2 பிரேக் பண்ணிட்டு $3 போகும். ஆனால் எப்பவுமே வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 10-15% நம்ம வச்சிருக்கிறது டோலரன்ஸ் லெவல் செட் பண்ணுறது நல்லதுங்கிறதுனால $2.8 வரைக்கும் வந்துச்சுன்னா செல் பண்ணிடுறது நீங்கள் வந்து ரொம்ப நல்லது நண்பா. பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொன்னேன், 300 மில்லியன் எக்ஸாம்பிளுக்கு இல்லை உண்மையே அதுதான் $300 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட என்ட்ரி ரேட்டு $0.11 அப்படிங்கிறது. இதே மாதிரியே நிறைய வேல்ஸ் வந்து பார்த்தோம்னா அதே ரேட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்காங்க. அந்த ரேட்டில் வாங்கினவங்களுக்கு $3 போச்சுன்னா கிட்டத்தட்ட 2800 3000% ப்ராஃபிட்ல இருப்பாங்க. அந்த ரேட்டுக்கு மட்டும் அவங்க செல்லிங் கொடுத்தாங்கன்னா நமக்கு கிடைச்ச மொத்த ப்ராஃபிட்டுமே லாஸ் ஆகி பழையபடி வந்து பார்த்தோம்னா ரொம்ப கீழே இறங்கி வந்துடும். அப்படிங்கிறதுனால அந்த ரேட்டுக்கு போச்சுன்னா நீங்கள் இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. மறுபடியுமே இது வந்து அந்த குவான்டிட்டி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது வந்து வாங்கணும் ரீபை பண்ணணும் அப்படிங்கிறத டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து கண்டிப்பாக அந்த இடத்துல ரீபை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த டோக்கனை யாருமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே கூடாது. நான் எப்போ சொல்கிறேன்னா செல் பண்ணிவிட்டு கீழே வந்து ரீபை பண்ணுவோம்ல அந்த இடத்துல கண்டிப்பாக யாருமே ஸ்கிப் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கணும். நான் இப்போ சொல்லலை, மேலே போயிட்டு செல் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் ரீபை பண்ணும்போது அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நான் வாங்க சொல்லும்போது கண்டிப்பாக யாருமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதோட அப்கமிங் டார்கெட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு எதிர்காலத்தில் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதோட அடுத்தடுத்த மூவ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே வாங்க சொல்லியிருந்தது வந்து பார்த்தோன்னா SEI அப்படிங்கிற காயின் தான் நண்பா. இந்த மேலே டிக்கர் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 1/11/2023 நான் இதை வந்து வாங்க சொல்லியிருந்தேன். இதோட என்ட்ரி ரேட்டு நான் வாங்க சொல்லியிருந்தது 0.10 அப்படிங்கிற டாலருக்கு $0.1 நான் வந்து வாங்க சொல்லியிருந்தேன். வாங்க சொன்னதுல வந்து கிட்டத்தட்ட 0.8, அதாவது 700% வரைக்கும் நம்ம வாங்கின ரேட்லேருந்து மேலே போயிட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. கீழே இல்லை, ஒரே கன்சாலிடேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால இதுக்கு கண்டிப்பாக வந்து வேவ் 5, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷனாக
பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருந்தது. அது வந்து மேலே இருக்கிற அதோட ஹையை வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னும் கீழே இருக்கிற லோக்கல் பாட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அந்த கன்சாலிடேஷன் ஜோனை பிரேக் பண்ணிட்டு மேலே போனது அடுத்து ஒரு கன்சாலிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த ரேட்டில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கு. ப்ரீவியஸாக பக்கத்தில் இருக்கிற ரோ பிடிங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு கீழே வந்துடும். ஆனால் இது இப்போதைக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. அப்படிங்கனால இது சிடி அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கிட்டீங்கனாலும் ப்ரீவியஸாக பக்கத்தில் இருக்கிற இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா, இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இதோட டிஸ்ட்ரிபியூஷன் பேஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகும். அப்போ இது வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல ஹெவியான செல்லிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அங்கேருந்து செல்லிங் கீழே வந்துச்சுன்னா ஏன் இந்த இடத்த பர்டிகுலராக டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ன்னு சொல்லி நான் வந்து வச்சுருக்கேன்னா இதுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அக்குமுலேஷன் ஜோனுக்கும் 70% 80% கேப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 70 to 80% நம்ம வந்து வச்சுட்டோம்னா அதே மாதிரியே ரிப்பீட்டட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸாக்டாக எடுத்துக்கிட முடியாதுங்கிறனால ஒரு 50% டார்கெட் இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சிருக்கேன். அப்படிங்கிறனால தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியிருக்கேன். அங்கே போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம வாங்கின ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 அப்படிங்கிறதுனால இது வந்து 1.2 1.3 இந்த ரேட் வரைக்கும் போனதுக்கப்புறம் செல் பண்ணுறது நல்லது. அப்போ நம்ம செல் பண்ணோம்னாலுமே நம்ம எல்லாருமே வந்து ஒரு 1000லேருந்து 1100% ப்ராஃபிட் வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக இருப்போம். நம்ம பழைய வீடியோக்கெல்லாம் நான் வாங்க சொல்லும் போது நீங்கள் வாங்கியிருந்தீங்க சரியா. அப்போ அந்த இடத்துலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு கீழே செல்லிங்கை கொடுக்கும்போது கண்டிப்பாக SCIயுமே நான் ஒரு இடத்துல உங்களை திரும்ப வாங்க சொல்லுவேன். அப்பயுமே நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் இதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் போடுறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டையும் எடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் பை பண்ணி நம்ம ப்ராஃபிட்டை தனியாக எடுத்துட்டு நம்ம மறுபடியும் அந்த குவான்டிட்டியை ரீபை பண்ணின மாதிரியும் வந்து இருக்கும் சரிங்களா. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பார்த்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். திரும்ப ரீபை பண்ணுற பொசிஷன் சும்மா ஒரு ஜஸ்ட் ரஃபாக நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ரேட்டுக்கு வரும்னு சொல்லி இது வந்து அர்த்தம் கிடையாது. இந்த ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து வாங்குற மாதிரி இருக்கும். விக்கல் வருது 0.4 இந்த ரேட்லேயே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வந்து பார்த்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரைட் ஓகே நம்ம இது ரெண்டுமே வந்து சொல்லிட்டேன். கரெக்டாக பார்த்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்கியிருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பிட்காயினோட அடுத்தமும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் தனிப்பட்ட முறையில் எந்த மாதிரி எதிர்பார்க்கேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா 2024 ஆரம்பித்ததில் ஜனவரி மாதம் வந்து ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்தோம்னா 0.62%, அதாவது மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரே மாதிரியே எங்கே ஓப்பன் ஆச்சோ அந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. பிட்காயினோட ஹால்விங் வருது அப்படிங்கிறனால இன்னமுமே அதுக்கு வந்து 2 மாதம் தான் இருக்குது. அப்படிங்கிறனால இன்னமுமே மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எப்போவுமே நம்ம ஆளுங்க வந்து பார்த்தோம்னா அதாவது நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறவங்க பேர் தான் வேல்ஸ். எப்போவுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்காது. வேல்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். நடக்கலைன்னா அதை வந்து நடத்துறதுக்கு உண்டான ஃபண்டு அவங்க கிட்ட இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ஆளுங்க நிறைய பேர் 36,000 33,000 35,000 அந்த ரேட்டுக்கு வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்க போகுது கண்டிப்பாக வந்து. அதனால் இப்போதைக்கு இந்த ரேட்டுக்கு வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஆர்டர் டெப்த்தை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கோட பையிங்க்கு உண்டான காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதை தாண்டி இந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இந்த ரேட்டுக்கு வந்தால் நான் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க 41,990 இந்த ரேட்டுக்கு வந்தாலே வாங்குறதுக்கு 1,600 1,500 சொல்லி குவான்டிட்டி எவ்வளோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். அப்படிங்கிறனால இப்போ இருக்கிற ரேட் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எவ்வளோ இருக்குன்னா 42,000 இருக்குது. 42,000லேருந்து 40,000 வரணும். 40,000க்கே இவ்வளோ குவான்டிட்டி வெயிட்டிங்கில் பை பண்ணுறதுக்கு இருக்காங்க. 40,000 தாண்டி 39,000 38,000னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பை ஆர்டர் அதிகமாக போகும். அப்படிங்கிறனால இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இப்போதைக்கு கீழே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிங்கிறனால இப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு டிப்புமே வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். அதனால் நீங்கள் இது வந்து வாங்குறதுக்கான டைம் தான். யாருமே பேனிக் செல்லும் வந்து பண்ணிடாதீங்க. இது ரொம்ப கீழே போட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கீழே வரும். மேலே போயிட்டு தான் கீழே வரும். அப்படிங்கிறனால மேலே போகிற ப்ராஃபிட்டை யாரும் வந்து இழந்துடாதீங்க. அதனால் 36,000 அந்த ரேஞ்சுக்கு வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அப்படிங்கிறனால இப்போ இருக்கிற ரேட்டை யூஸ் பண்ணி வாங்கி ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் நீங்கள் வந்து எக்ஸைட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃப். எப்படி இந்த 40,000 39,000 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா வாங்குறதுக்கு நிறையா பேர் விருப்பத்தோடு இருக்காங்களோ அதுக்கு தக்கன மேலே போச்சுன்னா செல் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான வால்யூமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட பையர்ஸ் தான் இப்போ வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மேலே போனவனே செல் பண்ணிட்டு கீழே வந்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். இது வந்து இன்க்ரீஸ்டு டைம் ஃப்ரேம் எதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா எந்த அளவுக்கு டைம் ஃப்ரேம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக இருக்கும், அதிகமாக இருக்கும், அதாவது நல்லா இருக்கும் சரியா.
இந்த கேண்டில் நீங்கள் இந்த ரெட் கேண்டில் வந்து பாருங்கள். இந்த ரெட் கேண்டிலுக்கு பேர் நீங்கள் எந்த மாதிரி ஒரு பேரை வேணாலும் வச்சுக்கலாம். நிறைய பேர் ஹேமர்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இன்வெர்டட்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பேரை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த கேண்டிலை நீங்கள் ரீடு பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்த கேண்டில் எந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வேலிடா இன்வேலிடா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானமாகுது. கடைசியாக என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரெண்டு வர்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆகும். அப்படிங்கிறதுனால இந்த ரெட் கேண்டில் வந்து பார்த்தோம்னா ஓப்பன் ஆகிறது வந்து மேலேயும் க்ளோஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு. ஓப்பன் ஆன இடம் இங்கே இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான பையிங் வந்து இவ்வளோ தூரம் மேலே போனது ஓப்பன் பண்ணதை விட க்ளோஸில், அதாவது அந்த இடத்துலையுமே செல்லிங் பண்ணி அதை விட கீழ் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கனால அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது வந்து அந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் அந்த கேண்டில் நமக்கு வந்து இண்டிமேட் பண்ணுது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கீ ஜோன். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ரெட் கேண்டில் வந்து அந்த பீரிஸை இந்த கிரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு ஒரு கிரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகிறத விட க்ளோஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் இவ்வளோ தூரம் செல்லர்ஸ் வந்து பார்த்தோம்னா அக்ரெசிவாக செல்லிங் பண்ணி கீழே கொண்டு வந்தாலும் பையர்ஸோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தூக்கி பிடிச்சி அதுக்கு மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த இம்பார்ட்டன்டான கீ ஜோனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படிங்கிறது இது வந்து ஒரு புல்லிஷான கேண்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இண்டிமேட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கீ ஜோனாக இருக்கிறதுக்கு காரணம் பல தடவை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வரும்போது மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. எப்போ ஒரு இடத்துல ஸ்விங் இருக்கோ இல்லை ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் இருக்கோ அந்த இடத்துல மார்க்கெட் கீழே இருந்து மேலே போனாலும் சரி, மேலே இருந்து கீழே வந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து ரியாக்ட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும். இது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எப்படி இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்தாலுமே இதுக்கு முன்னாடி இங்கே கன்சாலிடேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல மறுபடியும் ஒருக்கா வந்து தங்கும். தங்கினதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே ஒரு செல்லிங்கை கொடுத்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கன்பா. ஏன்னா லாஸ்ட்டாக வந்திருக்கிற ட்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷான ட்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபோமோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய்கிட்டு இருக்கு. செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேல்ஸோட செல்லிங் வந்து ஒரு முடிகிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுச்சு. அப்படிங்கிறனால மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா பிட்காயினோட ஹால்விங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குல்ல. அப்படிங்கிறதுனால அதனால் கண்டிப்பாக வந்து டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருந்த டார்கெட்டை தான் இப்போயுமே வந்து வேலிட்டில் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக $45,000, அதுக்கப்புறம் வந்து $48,000, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த சைக்கிளுக்கு அதிகபட்சமாக $52,000 வரைக்கும் போகலாம். போனதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே செல் பண்ணிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் வாங்கிடலாம். கீழே வந்ததுக்கப்புறமா எந்த ரேட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அந்த நேரத்தில் டெலிகிராம் சேனலில் இந்த ரேட்டுக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன், நீங்களும் வாங்குங்கன்னு சொல்லி நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. $40,000 இருக்கும்போது நான் வாங்கியிருந்தேன். டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறதை பார்த்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்வா. நான் டிவிஎல்ல பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாது. பயப்பட்டோம்னா நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட முடியாது. நான் பயப்படக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஹார்ட்வேர் வேலட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் தயங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட முடியாது. அப்படிங்கிறனால நம்ம தயக்கமும் இருக்கக்கூடாது, அதுக்கான டயத்தையும் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் நிறையா படிக்க நீங்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி போட்டு விட்டுட்டேன்னா உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். சரி? அப்படிங்கிறனால நான் இப்போ சொன்ன அந்த டிவியில் ஒவ்வொரு காயின்லையுமே எந்தெந்த செயினில் எவ்வளோ இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன ப்ராஜெக்டில் எவ்வளோ பார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஜெக்டை நீங்களே பார்த்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்பா. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பானுன்பா. தேங்க்யூ. பார்ப்போம்.